ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஜாதி வெறி அப்படின்ற விஷயம் இன்னும் நம்ம டவுன் சவுத்தில் எவ்வளவு மோசமாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசணும்னு நினச்சேன். அதே போல் ஜோதிட ரீதியாகவும் இந்த விஷயங்களையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வாரத்தில் நடந்த ஒரு விஷயம். அதாவது கவின் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் நல்லா படித்து 10th 466 மார்க்குக்கு மேலே எடுத்து காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட்டு, அதே போல் ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில் 1.5 லட்ச ரூபாய் சேல்ரி வாங்குகிற ஒரு பையன். ஓகேங்களா? எந்த விதத்துலேயும் குறை அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லாத ஒரு பையன். பேரண்ட்ஸும் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பா ஒரு விவசாயி, அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், தாத்தாவும் ஒரு நல்ல நிலையில் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான பொருளாதார நிலையிலையும் நல்ல நிலையில் இருக்கிற ஒரு குடும்பம் ஸ்கூல் டேஸ்லேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த பெண் இந்த பையனை விட கொஞ்சம் மேல் ஜாதியான். இந்த பையன் கொஞ்சம் கீழ் ஜாதி, ஆனால் வசதியான வீட்டு பையன். ஓகேங்களா? அந்த பொண்ணுக்கு இவங்களை விட வசதி குறைவு தான். இந்த பையனுக்கு மட்டும் அந்த பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு நல்லபடியாக வாழ்ந்திருக்கும். இதுக்கும் இவங்க இந்த ஊர்லலாம் வாழ்ந்திருக்க மாட்டாங்க, சென்னையில் போய் வாழ்ந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த பையன் வேலை செஞ்ச இடம் அப்ராட் முழுக்க இருக்கிற கம்பெனி. அவரை கொஞ்ச நாளில் ஃபாரின் அனுப்பியிருப்பாங்க. இவங்க போய் ரொம்ப மிக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. அந்த வாழ்க்கையை கெடுத்து அந்த பையனை துண்டு துண்டாக வெட்டி சொந்த தம்பியை, அந்த பொண்ணோட தம்பியே அந்த பையனை கொஞ்சம் வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய், ஏன்னா 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு, அந்த பொண்ணு வீட்லேயும் இந்த பையனை தெரிஞ்சிருக்கு, இந்த பையன் வீட்லேயும் அந்த பொண்ணை தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட தம்பி கொஞ்சம் வாங்க கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டுட்டு போய் அவங்க வீட்டு வாசல்லையே நிறுத்தி, அந்த பொண்ணு வீட்டு வாசல்லையே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சப் இன்ஸ்பெக்டர்ஸாக இருக்காங்களாம். அவங்க வீட்டில் இல்லை, அவங்க வேலைக்கு போயிருக்காங்க பூட்டிட்டு. பொண்ணு சித்தா மருத்துவர். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த கவின் அவங்க தாத்தாவை ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான். அவங்க அம்மாவும் தாத்தாவும் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வாசலில் நின்று ஃபோன் பேசிட்டு இருந்த பையனை தான் இந்த பொண்ணோட தம்பி சுர்ஜித்து கொஞ்சம் வாங்க பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் பொண்ணு வீட்டு வாசல்லையே நிறுத்தி கண்ணில் மிளகாப்பொடி தூவியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ப்ரிப்பேர்டாக தான் போயிருக்கான். அந்த பையன் வர்றான், அந்த வாரம் சென்னையிலேருந்து ஊருக்கு வர்றான்னு தெரிஞ்சுட்டு அந்த பைக்லேயே மிளகாப்பொடி அருவாளெல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருக்கான். பிளானே கொலை பண்ணுறது தான். போயிட்டு அங்கே அவன் கண்ணில் மிளகாப்பொடியை தூவிட்டு அவன் சுதாரிச்சுக்கிறதுக்குள்ளே வெட்டியிருக்கான். வெட்டுறதுன்னா சாதா வெட்டில்ல, 38 வெட்டு விழுந்திருக்கு அவன் மேலே. அப்படி வெட்டுனதில் தலை உடஞ்சி மூளையே வெளியே சிதறியிருக்கான். அப்படி வெட்டி தள்ளியிருக்கான். அவங்க அம்மா அவன் உடம்பை பார்த்து அப்படி கதறி அலறாங்க. ஏண்டா என் பையனை இப்படி பண்ணீங்க, என் ஒரே பையனை ஏண்டா இப்படி பண்ணீங்க, உங்கள் பொண்ணை வேணால் வெட்டிக்க வேண்டியது தானே, என் பையனை ஏண்டா வெட்டினீங்கன்னு சொல்லி அப்படி கதறி அழுகிறாங்க. கண்ணில் பார்க்க முடியல. அப்படி என்னங்க ஜாதி வெறி? மிரட்டி கூட எங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கூட அந்த பையனை அனுப்பிச்சிருக்கலாம்ல. இப்படி பண்ணுவாங்களா? அநியாயத்துக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு அவங்க குழந்தை போகிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். இந்த விஷயத்தை அப்படியே சர்வ சாதாரணமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை என்ன சொல்கிறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போது இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி தோணுச்சு. ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒருத்தரை ஜாதி வெறி பிடிச்சி ஒருத்தரை கொல்ற அளவுக்கு புத்தி போகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாதி வெறி அப்படின்ற விஷயம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, நாங்கள் யாருன்னு தெரியுமா, அப்படி தான் அவங்களோட நடவடிக்கை இருக்கும். குரு கொஞ்சம் கெட்ட நிலையில் இருக்கும். குரு நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா அவங்க கடவுள் பக்தியோடையும் அவங்க தன்னைத்தானே பெரிய ஆட்கள் தான் நினச்சிப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் தீண்டாமைன்னு இருக்கும். ஆனால் அவங்க இந்த மாதிரி வெட்டு குத்துக்கு போக மாட்டாங்க. ஓகேங்களா? குரு கெட்டு போய் இருந்தது அப்படின்னா தான் நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பந்தாவும் பண்ணிட்டு அந்த லக்னமும் குருவும் கெட்டு லக்னமும் கெட்டு இருக்கு,
அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் இவங்களுக்கு இந்த மாதிரி கொலை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும். குருவும் கெட்டு லக்னமும் கெட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சாத்தியப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த மாதிரி வெட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைவிதி இருக்கிற அந்த பையனோட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் லக்னம் கெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். லக்னம் கெட்டு இருக்கும். ஆனால் லக்னம் கெட்டு இருந்தால் அவன் எப்படிமா இப்படி படிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. 10th நல்ல மார்க் வாங்கியிருக்கான், காலேஜில் கோல்டு மெடலிஸ்டாக இருந்திருக்கான், ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சேலரியில் இருந்திருக்கான், அப்போ எப்படி லக்னம் கெட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னம் கெட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த இளம் வயசில் மரணம் ஏற்படணும் அப்படின்னா லக்னம் கெட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா அவனோட தசாபுத்திகள் அந்த நேரத்தில் நல்லபடியாக இருந்திருக்கும். அந்த தசாபுத்தி நல்லா இருந்ததுனால லக்னம் கெட்டிருந்தா கூட அவன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் நடந்துகிட்டே வந்திருக்கும். அதுக்கப்புறம் தசாபுத்தி இந்த இறக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தசை மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்து ஒரு தசை நடந்துகிட்டே வந்திருக்கும். இந்த விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தசை மாறினதுனால தான் அவனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுவும் என்ன தசையாக அது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 8ஆம் பாவாதிபதியுடைய தசை இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். 8ஆம் பாவாதிபதியுடைய தசை கெட்டு தான் வந்திருக்கும். அல்லது லக்னத்திற்கும் 8ஆம் பாவத்துக்கும் ஒருத்தரே அதிபதியாகவும் இருந்திருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த 8ஆம் பாவாதிபதியுடைய தசை நடக்கும்போது யாரால பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தா சுக்கிரனால ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சுக்கிரனால அப்படின்னா, அந்த பெண் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்காரு இல்லைங்களா, அந்த பெண் அதாவது அந்த பெண் அப்படிங்கிறதே சுக்கிரன் தான். அவருக்கு கண்டிப்பாக சுக்கிரன் கெட்டு போயிருக்கும். அதனால் அந்த பெண்ணால் அவருக்கு இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இறப்புக்கு காரணம் லக்னாதிபதி, 8ஆம் பாவாதிபதி, அப்போ நடந்த தசை, கூடவே சுக்கிரன். இந்த கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து தான் கவினுக்கு இப்படி ஒரு இறப்பை கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் 9 கிரகங்கள் தான் இருக்குது. அந்த 9 கிரகங்களும் பல வேலைகளை செய்யும். ஓகேங்களா? அதன் மூலமாக அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் துர்மரணங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு மரணம், இந்த மாதிரி ஒரு கொலை அப்படின்ற விஷயம் யாருக்குமே நடக்கவே கூடாதுன்னு சொல்லி நான் அந்த கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் வந்தப்போ எனக்கு உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போது இந்த இறந்து போனார் இல்லையா, அந்த பையன் பேர் கவின். இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்னொரு கவினை பற்றி தெரியும் இல்லைங்களா? அதாவது இவர் அடுத்தவன் வெட்டி அதனால் மரணம் ஏற்பட்டு இறந்து போன கவின். இன்னொரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ரித்தன்யாவுடைய கணவர் கவின் குமார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா, கவின் குமார். அப்போது அவன் என்ன பண்ணான்னு பார்த்தோன்னா, ஒரு பொண்ணை தற்கொலை பண்ணிக்க தூண்டி அவளை கொன்னவன் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதுங்களா? அதாவது ஒருத்தரால் வெட்டி கொலை செய்யப்பட்டவன் பேரும் கவின். ஒரு பொண்ணை பல விஷயங்களில் பிரச்சனையை கொடுத்து அவளை தற்கொலைக்கு தூண்டினவனோட பேரும் கவின். அவ தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் இல்லையா? அப்படி செஞ்சவனோட பேரும் கவின். ஒருத்தனால மரணம் அடைஞ்சு வெட்டி கொல்லப்பட்ட அவன் பேரும் கவின். இப்போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கவின்கிறது ஒரு பேர், அவ்வளவுதான். அந்த பேரில் நல்லதும் இருக்குது, அநியாயமாக ஒருத்தரால் கொலை செய்யப்பட்ட ஒருத்தனும் இருக்கான், அநியாயம் பண்ணி ஒரு பொண்ணை தற்கொலைக்கு தூண்டின ஒருத்தனும் இருக்கான். 2 பேரும் கவின். சரியா? இப்போது பொதுவாக நம்ம ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது திங்கக்கிழமை பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க அப்படி இருப்பாங்க, புதன்கிழமை பிறந்தாங்கன்னா அப்படியே இருப்பாங்க அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா? வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னெல்லாம் சொல்கிறாங்க. இந்த நாள் பிறந்தாங்கன்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னு. அப்போது நான் கேட்குறேன், கவின்னு பேர் வச்சா எப்படி இருப்பாங்க? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள்.
இதில் நியூமராலஜி ஒன்று வேற இருக்குது. இந்த தீன்னு முடியுது இல்லைங்களா, ஸ்ருதி, சுமதி, ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்மிருதி அப்படின்னெல்லாம் தீன்னு முடிஞ்சதுன்னா அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தீன்னு முடியுதான். அதனால் வின்னு, உங்களுக்கு இன்னொன்று தெரியும், வின்னுன்னு முடியும். சில பேர்கள் வின் அப்படின்னு முடியும். இந்த கவினே வந்து வின்னுன்னு அர்த்தம். வின் அப்படின்னா ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி வின்னுன்னு முடிஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வின்னுன்னு முடிகிற மாதிரி பேர் வச்சு விட்ருக்காங்க நியூமராலஜிக்காரங்க. இப்போ இந்த கவின், 2 கவின் இருக்கானுல்ல, 2 கவின் பேர்லேயும் வின் வந்திருக்கு. ஒருத்தன் செத்து போயிட்டான், அநியாயமாக செத்து போயிட்டான். இன்னொருத்தன் அநியாயமாக கொல்ல பார்த்தான். இன்னொருத்தன் அநியாயமாக ஒரு பொண்ணை தற்கொலை பண்ணிக்க வச்சான். ஆனால் அவங்க 2 பேரும் வின்னில் தான் முடியுது. கவின் அப்படின்னு வின் அப்படின்னு சொல்லி முடியுது. அப்போது அது நல்ல பேரா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அநியாயமாக ஒருத்தன் போகிறான், அநியாயமாக இன்னொருத்தன் அநியாயம் செய்கிறான், அவங்க 2 பேரும் வின்னுன்னு முடியுது. அதனால் அது நல்ல பேரா? அந்த மாதிரி இப்போ ஒரு பேரில் எதுவுமே கிடையாது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். திங்கக்கிழமை பிறந்தவங்களையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களையும் நல்லவங்களும் கெட்டவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி எல்லா கிழமைகளில் பிறந்தவங்களும் கொஞ்சம் பேர் நல்லவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் கெட்டவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் பைத்தியமாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் திருடனுங்களா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இந்த கவின் மாதிரி பொண்டாட்டியை அடிச்சு கொள்றவனுங்களா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இந்த கவின் மாதிரி அடித்து கொல்லப்படுறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாளில் பிறந்தவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும். புரிஞ்சதுங்களா? அதனால் இந்த நாள் பிறந்தவங்க நல்லவங்க அப்படின்னெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த நாளில் பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலிகன் வேற சொல்கிறாங்க. என்ன அதிர்ஷ்டம் இருக்குது? ஓகேங்களா? அந்த மாதிரி எந்த நாளையெல்லாம் அதிர்ஷ்டம் வராது. அவன் ஜாதகத்தில் அவன் பிறந்த நிமிஷம் எப்படி இருக்கோ அதுதான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இந்த நட்சத்திரம்னா இப்படி, அந்த நட்சத்திரம்னா இப்படி. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா சூப்பர், செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் பிறந்தாங்கன்னா முருகருக்கு உகந்தது, ஓகேங்களா. ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா வாராகி தாய்க்கு உகந்தது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சதா? எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அந்த நட்சத்திரத்துலேயும் நல்லவன் கெட்டவன் கேடு கெட்டவன் எல்லாருமே இருப்பாங்க. புரியுதுங்களா? எல்லா நட்சத்திரத்துலையும் எல்லா கெட்டவங்களும் இருக்கதான் செய்வாங்க. அதனால இந்த நட்சத்திரம் அப்படின்னா சிறப்பு அப்படின்னலாம் கிடையாது. கவின்னு பேர் வச்சா எப்படி 2 விஷயம் நடக்குமோ, செத்தும் போவான், சாகருக்கு தூண்டவும் செய்வான் கவின்னு பேர் வச்சா. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படியும் இருப்பாங்க, அதுலேயும் கொலைகாரனும் இருப்பான், கொலை செய்யப்படுறவனும் இருப்பான். அதனால ஒரு நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட ஒரு மகிமை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா பேசாமல் போயிடுவாங்க. அது மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க திருப்பதி போகலாம். புரிஞ்சதுங்களா? இந்த நட்சத்திரக்காரங்க திருப்பதி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றுக்க முடியும்? புரியுதா? ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவனே நல்லவன் கெட்டவன் மோசமானவனெல்லாம் இருக்கும்போது இந்த நட்சத்திரக்காரங்க தான் திருப்பதி போகணும், இந்த நட்சத்திரக்காரங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இதை நீங்கள் கேட்டுட்டு போகக்கூடாதாமான்னு எனக்கு கமெண்ட்டில் கேட்குறீங்க, ஃபோனில் கேட்குறீங்க, வாட்ஸ்அப் போட்டு கேட்குறீங்க. எல்லா நட்சத்திரக்காரங்களும் திருப்பதி போகலாம். புரிஞ்சதுங்களா? எல்லாரும் போகலாம். அங்கே எதுவுமே நடக்காது. நீங்கள் அங்கே போய் எப்படி கும்பிடுறீங்கிறது தான் விஷயம். நீங்கள் அங்கே போய் ஜாலியாக அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு லைனில் நின்று கோவிந்தா 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 கோவிந்தான்னு போயிட்டு இப்படி ஜாலியாக அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அனுபவம். புரிஞ்சதுங்களா? அனுபவத்துக்கு கோயிலுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கடவுள் எதுவும் செய்ய மாட்டார். புரியுதா? அங்கே போய் கடவுள் முன்னாடி அப்படியே கதறி அழுது கும்பிடணும். அவர் அத்தனை கூட்டத்தையும் மீறி, அத்தனை சத்தத்தையும் மீறி உங்கள் சத்தம் அவர் கேட்டு அவர் உங்களை பார்க்கணும். அந்த அளவுக்கு யார் கும்பிடுறீங்களோ அவங்களுக்கு தான் அவர் ஏதாவது செய்வார். ஓகேயா? சும்மா லைனில் நின்று போய் கோவிந்தான்னு கும்பிட்டு வர்றதுனால உங்களுக்கு அவர் எதுவுமே செய்ய மாட்டார். எந்த நட்சத்திரக்காரங்க வேணாலும் கோயிலுக்கு போகலாம், திருப்பதி கோயிலுக்கு போகலாம், ஓகேயா? ஒன்றும் ஆகாது. அப்படியே திருப்பதி போயிட்டு வந்ததும் பிச்சைக்காரன் ஆகிடுவாங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகாது.
சரியா? கடவுளுக்கு என்னங்க வேலை? உங்களோட பணத்தையெல்லாம் பிடுங்கிறது தான் கடவுளோட வேலையா? இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லலாமாங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் கண்டதையும் உளறிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் திருப்பதி போகலாம். எல்லா நட்சத்திரக்காரங்களும் திருப்பதி போகலாம். இல்லை, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். கவின் அப்படின்னா நல்லவன் அப்படின்னு சொல்லி வின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ இந்த 2 கவினும் சேர்ந்து 2 தப்பு வேலைகளை செஞ்சுருக்காங்களே, அப்போ இந்த வின்னு பேர் வச்சவங்கள என்ன போறீங்க? அஸ்வின் இருக்குல்ல, அந்த மாதிரி வின்னு பேர் வச்சுக்கிறது ரொம்ப பெருமையாக பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு என்னாச்சு அந்த வின்? அதே தான். திருப்பதியில் எந்த நட்சத்திரக்காரங்க வேணாலும் எல்லா கோயிலுக்கும் போகலாம். கடவுளெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டீங்கிறக்காக உங்களை எதுவும் செய்ய மாட்டார். சரியா? அவர் கடவுள்ன்றவர் நல்லது செய்ய மட்டும்தான் காத்துட்டு இருப்பார். ஆனால் எதுவுமே செய்ய மாட்டார். அதுதான் உண்மை. அவரை போய் தெய்வமே என்னை காப்பாற்று, நீ இவ்வளவு எனக்கு செஞ்சதுக்கு நன்றின்னு கும்பிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். என்னங்க பண்ணுவார் கடவுள்? இதை மட்டும் இந்த மாதிரி நியூமராலஜி, இந்த மாதிரி நேமாலஜி, இந்த திருப்பதி போகக்கூடாது, இந்த நாளில் பிறந்தா நல்லது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா நல்லது, அதை விட அநியாயத்துலேயும் அநியாயம் என்னன்னா இந்த கர்ணத்தில் பிறந்தா நல்லது, இந்த யோகத்தில் பிறந்தா நல்லது. என் கர்ணமும் யோகமும் என்னங்க செய்யும்? என்ன செய்யும்? கிரகங்களை மீறினதா கர்ணமும் யோகமும்? கர்ணநாதன் யோகநாதன் அப்படின்றாங்க. கர்ணநாதன் யார் கர்ணநாதன்? அந்த ஒரு கிரகத்துடைய ஒரு கடவுள் தான் கர்ணநாதன். அந்த கிரகம் நல்லா இருந்தாலே ஜாதகத்துல எல்லா வேலையும் நல்லதா நடந்துரும். அவர் கர்ணத்துக்கு வந்து கர்ணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? அதனால இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு உங்களை முட்டாளாக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நம்பிட்டு நீங்களும் இதுதான் நடக்கும் போல இருக்குன்னு சொல்லி கர்ணநாதனையெல்லாம் கும்பிடுறேன் அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் என்ன வேணாலும் நடக்கும். எல்லா நட்சத்திரக்காரர்கள்கிட்டையும் எல்லா வித விஷயங்களும் இருக்கும். எல்லா கிழமையில பிறந்தவங்க கிட்டேயும் எல்லா வித விஷயங்களும் இருக்கும். எல்லா கர்ணத்துல பிறந்தவங்க கிட்டேயும் எல்லா விஷயமும் இருக்கும். எல்லா யோகத்துல பிறந்தவங்க கிட்டேயும் எல்லா விஷயமும் இருக்கும். தயவு செஞ்சு இதையெல்லாம் சொல்றவங்கள நம்பாதீங்க. அப்படியெல்லாம் ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிதான் இந்த 2 கவினையும் நான் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு சொன்னேன். இதை நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.